வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதையும் பாருங்களேன், நம்ம ரவையில் எப்போவுமே கேசரி தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம ரவையிலே ஒரு அல்வா பார்க்க போகிறோம். இது வந்து இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்கும் இந்த அல்வா. இப்போ நம்ம இந்த புத்தாண்டு கூட கேசரியே செய்கிறோம். இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு அல்வா நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன். அதுவும் வறுக்காத ரவை தான். நான் இப்போ 1.5 டம்ளர் இந்த கப்புலயே 1.5 கப்பு தண்ணி எடுத்து நல்லா ஊற வச்சிட போறேன். ஒன்றரை கப்பு தண்ணி போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ரவையை ஊற வைக்க போறேன். எவ்வளவு ரவை ஊறுதோ அவ்வளவு உங்களுக்கு பால் நல்லா தெளிவா கிடைக்கும். பாருங்க, ரவை எப்படி ஊறிச்சு. கையை நல்லா அலம்பிட்டேன். இப்ப நான் ரவையை வந்து நல்லா கையில பிசைய போறேன். இது பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இப்ப நல்லா பிசைய பிசைய பால் நல்லா திக்கா கிடைக்கும். இந்த பாருங்க, இப்போ ஒரு துணி எடுத்து அந்த துணியில நம்ம இந்த பாலை வடிகட்ட போறோம். நம்ம கோதுமையில எப்படி பால் எடுப்போமோ அதே மாதிரி இப்ப நம்ம ரவையில பால் எடுக்க போறோம். இந்த பாருங்க, எவ்வளவு பால் அழகா திக்கா கிடைக்குது பாருங்க நமக்கு. இந்த பாலை நல்லா புழிஞ்சு எடுக்க போறோம். இந்த மாதிரி பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் இந்த ரவையை கொட்டி இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம எடுக்க போறோம். இந்த பாருங்க, மறுபடியும் இந்த ரவையை கொட்டிட்டு மறுபடியும் இந்த ரவையை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த ரவையை வந்து மறுபடியும் நம்ம வடிகட்ட போறோம். இந்த மாதிரி நீங்க தேங்காய் பால் நம்ம பிழிகிற மாதிரி நம்ம நல்லா 3 தடவை இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த மாதிரி புழிஞ்சதுனால ஒரு 3 டம்ளர் பால் நமக்கு கிடைச்சது. இப்ப 3 டம்ளர் பாலுக்கு நம்ம 1.5 கப்பு வந்து சர்க்கரை எடுக்க போறோம். அதே கப்பே வச்சுங்க மெஷர்மெண்ட்டுக்கு. 1.5 கப்பு சர்க்கரையில வந்து நான் இப்போ 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்ப நல்லா இது பிசுக்கு பாதம் வர வரையும் இந்த சர்க்கரை நல்லா பாகு ஆகட்டும். இப்போ இது பிசுக்கு பாதம் வரணும் நமக்கு. இப்ப நம்ம இதுல ஒரு கப்பு சர்க்கரை தான் போட்டிருக்கோம். இப்ப 1/2 கப்பு சர்க்கரையை நம்ம வந்து கேரமல் பண்ண போறோம். நமக்கு ரவை வந்து எப்பவுமே வெள்ளையா தான் வரும் அல்வா. அந்த கலர் மாறதுக்காக கேரமல் கொஞ்சம் செஞ்சு அதுல ஊத்த போறோம். இந்த சர்க்கரை இப்ப நல்லா கரையட்டும். இந்த பாருங்க, நல்லா பிசுக்கு பதம் வந்துடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம 1/2 கப்பு சர்க்கரை எடுக்க போறோம். 1/2 கப்பு சர்க்கரை போட்டு இப்ப கேரமல் பண்ண போறோம். நம்ம நல்லா கோல்டன் கலர் வரும்போது இந்த கேரமலை எடுத்துடணும். ரொம்ப கலர் மாறுற வரையும் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் இந்த கேரமல் செய்யுங்க, ஒரு பக்கம் இந்த ரவைய நல்லா அந்த பால் வந்து நல்லா வேகட்டும். இப்ப இந்த சக்கரை வந்து நமக்கு கலர் மாறணும். நல்ல பிரவுன் கலர் வரணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே சக்கரை பிரவுன் கலரா வரும். நல்லா சக்கரை கரைஞ்சி இப்ப பிரவுன் கலர்ல நமக்கு வரப்போகுது. பாருங்க, கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கலர் கரெக்டா மாறும். இந்த பாருங்க எப்படி மாறி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும்.
கலர் மொத்த சர்க்கரை கரைஞ்ச உடனே கலர் மாறி வரும். இந்த பாருங்க, இப்போ ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. ரொம்ப நேரம் வைக்காதீங்க. கலர் ரொம்ப நேரம் தீஞ்சிச்சுன்னா அப்புறமா உங்களுக்கு ஸ்மெல் வேற மாதிரி வரும். இப்போ இந்த இந்த ஃபேன்ல பாருங்க எப்படி வெந்துச்சு பாருங்க. அந்த பால் நல்லா பலன்னு வெந்து வருது. இப்போ எப்படி ஷைனிங்கா ஆயிடுச்சு பாருங்க. அந்த பால் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பக்கம் கேரமல் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. கேரமல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரவை பால்ல இப்ப நம்ம கொட்ட போறோம். இப்போ இந்த கேரமல் கலர் பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த பாலும் நல்லா அழகா உங்களுக்கு பலன்னு வந்துடுச்சு. அந்த பாலை நல்லா வத்தி சுருண்டு வருது. இப்போ அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சுருண்டு வருது. இதுலயே செஞ்சோம்னா நமக்கு அல்வா வெள்ளையா வரும். இப்ப அதனாலதான் நம்ம கேரமல் செஞ்சு இந்த கேரமல் ஊத்தும் போதுதான் உங்களுக்கு இருட்டு கடை அல்வா மாதிரி நம்ம கோதுமையில எப்படி செய்வோமோ அதே மாதிரி ரவையில வரும். இப்ப பாருங்க, இந்த கேரமல் எடுத்து இப்ப இதுல நம்ம ஊத்த போறோம். இப்ப கலர் உங்களுக்கு மாறி வரப்போகுது பாருங்க. இந்த கேரமல் ஊத்தினோடனே நல்லா கலந்து விடுங்க. ஆனா இந்த அல்வா செய்யும் போது எங்கேயும் போக கூடாது. பக்கத்திலேயே இருந்துட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வரணும். நெய்யை விட்டு விட்டு நல்லா சுருள வரட்டும். அப்பப்ப ஒவ்வொரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி சுருள வரட்டும். நான்ஸ்டிக்ல தான் நமக்கு ஒட்டாம வரும். பாருங்க, நெய் விட 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 நமக்கு எவ்வளவு அழகா சுருண்டு வருது பாருங்க. ஒரே தடவையா நெய்யை விடக்கூடாது. அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூனா விட்டு விட்டு இந்த மாதிரி சுருள எடுக்கணும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க இப்ப அல்வா. அதனால நெய் விட்டு இந்த மாதிரி சுருள வர வைங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போடுறோம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. நம்ம எல்லாமே இறக்குற ஸ்டேஜ்ல தான் போட போறோம். நல்லா வாசனையா இருக்கும். நம்ம நெய் விட்டு கலர நல்லா சுருண்டு இப்ப அந்த பேன்லயே ஒட்டாம வந்துச்சு பாருங்க. இப்படி பேன்ல ஒட்டாத வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துருங்க. ரொம்ப கெட்டியாக கூடாது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இப்ப பாருங்க, நான் முந்திரிய நெய்யில வறுத்து போடுறேன். நீங்க அப்படியே கூட போடலாம். அல்வாக்கெல்லாம் முந்திரி அப்படியே கூட போடுவாங்க. இந்த நெய்யில வறுத்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெய்யில வறுத்து போடுறேன். இந்த பாருங்க எவ்வளவு சுருண்டு வந்துச்சு பாருங்க. நம்ம நெய் ஊத்த நல்லா சுருண்டு இந்த மாதிரி அல்வா வரும். போதும், இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம். ரொம்ப கெட்டியா ஆயிடுச்சுன்னா அல்வா ரொம்ப இதுவா இருக்கா. இந்த மாதிரி தலன்னு இருக்கும் போதே அல்வாவை எடுத்துருங்க. இப்போ இந்த பேன்லயே வச்சிருக்க கூடாது. இந்த அல்வாவை உடனே நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடணும். இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிடும். இந்த பாருங்க எவ்வளவு சுருள அழகா வந்துச்சு பாருங்க. இப்படி சுருண்டு வரும்போது நம்ம எடுத்துடணும். நெய் ஊத்த இந்த மாதிரி ஒட்டாம அழகா உங்களுக்கு வரும்.
இந்த வச்சிருக்கேன் பாருங்க அல்வாவை ஒரு தட்டுல. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா அப்படியே கீழே விழணும். அப்போ அல்வா நம்ம கரெக்டான பதத்துல எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். இப்ப கூட நீங்க ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா நெய்யோட இருக்கும். இந்த பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க அல்வா. இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் பதம். இன்னும் நெய் வேணும்ன்றவங்க இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம இருட்டு கடை அல்வா மாதிரியே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.